குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு மெயினா பாத்தீங்கன்னா, நல்ல தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோன்னே நம்ம கை வந்து மரத்து போயிடுங்க. எஸ், ஏன்னா நம்ம வந்து நல்லா கையை இப்படி வச்சு படுக்கிறனால அதுல வர கம்ப்ரெஷன்னால உங்களுக்கு இந்த இஷ்யூ வருது. ஸோ மேக்ஸிமம் இது ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துல ரெக்கவரி ஆயிடணும். ஸோ அந்த மாதிரி ஆகல, இல்ல இந்த மாதிரி அடிக்கடி ஆகுதுன்னா இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த எக்ஸசைசஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது பிரிஸ்கா நீங்க எந்திரிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க 2 கையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. உங்களோட விரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர்ஸை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது உங்களோட சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் 15ல இருந்து 20 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்படி க்ளோஸ்ட் ஃபிஸ்ட் பண்ணிட்டு கிளாக் வைஸ் சர்க்கிள். அப்படியே ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கையா இப்படி ஃப்ரீ மூவ்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ ஃபிங்கர் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு கையை பின்னாடி இப்படி டச் பண்ணும், கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் 15ல இருந்து 20 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு அந்த மரத்து போகிற இஷ்யூஸும் இருக்காது. ரிலாக்ஸ். இப்போ 2 கையும் இப்படி வச்சுட்டு அப்படியே புஷ் பண்ணுங்க ஃபார்வர்ட். இந்த ஸ்ட்ரெச்சில் அப்படியே ஒரு 30ல இருந்து 40 கவுண்ட் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் இப்படி வச்சுட்டு ஆப்போசிட் சைட். அதே மாதிரி கீழே ஃபேஸ் பண்ணி இப்படி புஷ் பண்ணும். ரிலாக்ஸ். ஸோ கையை மறுத்து போகுதுன்னு சொல்லி நீங்க வந்துட்டு பயந்துட்டு டாக்டர் கிட்ட போறது, இல்லைன்னா வந்து டேப்லெட்ஸ் போடுறதுன்னு அன்னெசரி எதுவுமே பண்ணாம இந்த சிம்பிள் எக்ஸசைசஸ் நீங்க எவ்ரிடே பண்ணும்போது உங்களுக்கு 1 வீக்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள நல்ல ரெக்கவரி இருக்கும். அண்ட் தென் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.